ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்கேக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 39வது போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் வச்சு தான் நடக்குது. ஸோ 23 ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ஒரு 2 days பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 டீம் தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்எஸ்ஜி டாமினேட்டிங் வெக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டு. ஸோ ஹோம் கிரவுண்டில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தோக்காத ஒரே அணி சிஎஸ்கே அணி மட்டும் தான். ஸோ அவங்க ஹோம்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்கனாம் ஸ்டேடியம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண எல்எஸ்ஜி வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம் அப்டேட்ஸு, ஸோ 2 டீம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு கிராண்ட் லீக் அடிக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ரிஸ்க்கான பிக்ஸ், சேஃபான பிக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 6 தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1ல இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நம்பர் 4லையும் எல்எஸ்ஜி நம்பர் 5லையும் இருக்காங்க. 2 டீமே 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 4 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வின் பண்ணுறவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4ல் இப்போ சிஎஸ்கே எக்ஸாம்பிளுக்கு வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வின் பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கு மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி எல்எஸ்ஜி வின் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே 4th பொசிஷன் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ லீடிங் ரன் ஸ்கோரர் விராட் கோலி தான் இருக்கார். அவர் கூடவே டிராவிஸ் ஹெட், ரியான் பராக், சுப்மன் கில், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. பர்பிள் கேப் ஹோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கார். ஸோ ஹர்ஷல் பட்டேல் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் ஒரு 3 விக்கெட் எடுத்து வந்திருக்காரு. யுஸ்வேந்தர் சகல், ஜெரால்டு கோயிட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சாம் கரன் ஒரு 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. இப்போ இந்த பர்டிகுலர் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமோட ஒரு டீட்டெயில்டு பிச் ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி நேச்சராக கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகம். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான சப்போர்ட் இருக்கும், பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான சப்போர்ட் இருக்கும். எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ குறிப்பாக பார்க்கல ஸ்லோயர் ரன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு முஸ்தபிசுர் ரஹ்மான், ஷர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பண்டே, ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து சிஎஸ்கே சைடு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் 14க்கும் இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் மோஷின் கான் கொஞ்சம் எஃபெக்டிவாக பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல ஸ்டோயினிஸ்க்கு சம் விக்கெட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. பவுலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட் பண்ணுவாங்க. பேட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணல பவுலர்ஸ் கேமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 133 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 70 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 61 பேட்டிங் செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 51 முறையும், 150 169 40 முறையும், 170 189 22 முறையும், 190 மேலே 20 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ 2 மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் டையும் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பர் ஸ்கோர் 171 பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கு. ரீசெண்ட் டேஸில் பிச்சு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே தான் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் 4 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 137க்கு 9 விக்கெட், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 206 பேட்டிங் பர்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண ஜிடிஆர் ஸ்கோர் சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் 173க்கு 1 ஆர்சிபி ஸ்கோர் பண்ணாங்க. சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக 4th மேட்ச் எல்எஸ்ஜி 182 அடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல ஓரளவுக்கு பேலன்ஸான பிச் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ லாஸ்ட் 8 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 71 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலரும், 29 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலரும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ ஸ்பின்னர்ஸ் பேசர்ஸ் எந்தெந்த விக்கெட்ஸில் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கல. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஒரு 6 விக்கெட்டு, இந்த மேட்ச்சில் ஒரு 8 விக்கெட், இங்கே ஒரு 3-2 அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணல பேலன்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நடந்த 4 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிக விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்சில் 7 விக்கெட், இந்த மேட்ச்சில் 8 விக்கெட், இந்த மேட்ச்சில் 10 விக்கெட், தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 14 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி 4 மேட்சஸுமே பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு 5, செகண்ட் மேட்ச்சில் 1, தேர்ட் மேட்ச்சில் 3, தென் லாஸ்ட்டாக 4th மேட்ச்சில் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு.
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 3 முறை இந்த 2 டீமும் மோதிருக்காங்க. எல்எஸ்ஜி தான் 2 முறை வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 2 லாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 லாஸ்க்கு அப்புறம் 2 வின், மீண்டும் ஒரு லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவே கேமில் போயிருக்கு. ஸோ ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் ரீசன் காண்டி மோஸ்ட் ஆஃப் தி லைக் டீம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 8 மேட்சஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 9 விக்கெட்ஸும், மீடியமாக போடக்கூடிய ஸ்லோயர்னு போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 24 விக்கெட்டும். ஸோ லைக் பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் மாதிரி போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26 விக்கெட். ஷர்துல் தாக்கூர், தேஷ்பாண்டே இந்த மாதிரி போலர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர் இந்த மாதிரி போலர்ஸ்க்குலாம் 26 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. லெக் பிரேக் 9 விக்கெட், சைனாமேன் 2 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 10 விக்கெட், ஆஃப் பிரேக்கு 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விழுந்திருக்கு. இப்போ இந்த 2 டீமும் ப்ளே பண்ண லாஸ்ட் 3 மேட்சஸில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரஹானே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே, கேஎல் ராகுல், குயின் டிகாக்கு, குருணால் பாண்டியா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கெய்க்வாட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் மொயின் அலி 8+4 விக்கெட்டு, துஷார் தேஷ்பாண்டே, நிக்கோலஸ் பூரன் ஒரு 32 அடிச்சிருக்காரு, ரவி பிஷ்னாய் 3 விக்கெட்டு, கேஎல் ராகுல் ஒரு 20 ரன்ஸ். நெக்ஸ்ட் சிவம் தூபே ஒரு 49 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மொயின் அலி 33, துஷார் தேஷ்பாண்டே 1 விக்கெட்டும், கேஎல் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40, குயின் டிகாக்கு ஒரு 61, ரவி பிஷ்னாய்க்கு ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இதில் அதிகமாக வந்த நேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்காரு. ஸோ மூணாவது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரஹானே, மொயின் அலி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, தீபக் சகர், முஸ்தபிசுர் ரஹ்மான், மதிசா பதிரனா, லாஸ்டா துஷார் தேஷ்பாண்டே. இதான் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் லெவன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப மேட்சாக பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரா ப்ளே பண்ணல, பெருசாக பார்த்திங்கன்னா 20 ரன்ஸ் கூட அடிக்கலை. ஸோ சிஎஸ்கே கிரவுண்டில் லாஸ்ட்டாக அவர் அடிச்சு நினைக்கிறேன் சம்திங் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 16 கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரவீந்திராவை லைனப்பில் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ரஹானே, ரவீந்திரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் ரவீந்திராவை ஸ்கிப் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் டீமில் பார்த்திங்க அப்படின்னா டேரில் மிச்சலை கொண்டு வராங்களா, டாப்பில் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரஹானேவும் ரவீந்திராவும் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ரவீந்திராவை எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரவுண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ இந்த கிரவுண்டில் இவர் வந்து டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் சிவிசி, செகண்ட் பேட்டிங்னா ரொட்டேஷன் பிக்கில் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஹானே இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமில் ஓரளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ரஹானே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் ரஹானே ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபஸ்ட்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் மொயின் அலி. ஸோ மொயின் அலி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4 லெவலில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரே ரீசன் காட்டி ரவீந்திர ஜடேஜா ஒரு 15 பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ எக்ஸலண்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து அந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஜடேஜா தான் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. துபே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேக்கப் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்க்கல ஜடேஜாவோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. மொயின் அலி இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக 4 விக்கெட் கூட பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. குறிப்பாக ஃபஸ்ட் போலிங் நினைக்கிற சம்திங். ஸோ எக்ஸலண்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் இந்த கிரவுண்டில். ஸோ மஸ்ட்டாக நீங்கள் மொயின் அலியை கேப்டன் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவம் தூபே கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் நம்மளை ஃப்ளாப் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயர் ட்ரீம் டீமில் வருவாருங்கிறதுக்கு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங் செகண்ட் சம் டீம்ஸில் ரொட்டேட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜடேஜா லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணல 3 விக்கெட்ஸ் கிட்ட கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக எடுத்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்திங்க அப்படின்னா இவர் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் மேலே மாற ரீசன் காண்டி 10% கேப்டன் 18% வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா இவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு சேஃபான பிக்காக ரவீந்திர ஜடேஜா தெரிய வராரு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஜடேஜா பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஆர்விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டியூ வரதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்க ரீசன் காண்டி ஜடேஜாட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் MS தோனி லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டிங் ஷோ பண்ணியிருந்தார். இது வரைக்கும் இந்த சீசனில் விக்கெட்டே ஆகலைங்க. MS தோனி டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குறிப்பாக டெத்தில்
லாஸ்ட் ஓவரில் மட்டுமே அவர் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 1100க்கும் மேற்பட்ட ரன்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ஸில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்ட்டான பிளேயர். ரொட்டேஷன் பிக்கில் MS தோனியை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேப்பாக் க்ரௌடுக்காண்டியே பார்த்தீங்க அப்படின்னா அவர் டெஃபினட்டாக பேட்டிங் மேலே வந்து ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. தீபக் சகர் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இது வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்ததே கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் இவருக்கு சூட்டபிளாக இருந்திருக்கு. செகண்ட் போலிங் தீபக் சகர் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முஸ்தபிசுர் ரஹ்மான் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்ட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்திருக்கு. போலிங் ஃபர்ஸ்ட்டில் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தீசா பத்திரனா. ஸோ போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 29 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணியாலே CRVC கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துஷார் தேஷ்பாண்டேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் தீபக் சகருக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் மேட்ச் ஷர்துல் தாக்கூர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஷர்துல் தாக்கூரை மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வாங்க. ஸோ VCR கேப்டன் கூட கொடுக்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஷர்துல் தாக்கூர் நேமை நோட் பண்ணிக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ துஷார் தேஷ்பாண்டே போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு VC அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க போனால் நான் ருத்ராஜ் கேக்வாட், அஜின்கியா ரஹானே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ மொயின் அலி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லி 2 பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறக்காண்டி சேஃபாக பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் நான் போய்க்கிறேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், மதீசா பத்திரனா, துஷார் தேஷ்பாண்டே அப்படிங்கிற மாதிரி 7 பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் லாஸ்ட் மேட்ச் ஷர்துல் தாக்கூர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் சமீர் ரிஸ்வி ஏர்லியராக விக்கெட் போனதுனால சமீர் ரிஸ்வியை பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பண்ண வச்சிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இவர் ட்ரீம் டீமில் ஒரு அளவுக்கான பிளேயர் கிடையாது. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 விக்கெட் விழுந்து 10 ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த மாதிரி ஒரு டீம் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அதில் மட்டும் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா LSGயோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் குயின் டிகா, KL ராகுல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தீபக் கூட, நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ஆயுஷ் பதோனி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குர்னால் பாண்டியா, ரவி பிஷ்னாயி, மேட் ஹென்ரி, மோஷின் கான், தாக்கூர். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி LSGயோட பிளேயிங் லெவனாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இதே 11ஓட தான் ஆடினாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எந்த சேஞ்சஸும் இந்த 11ல் இருக்காது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த கிரவுண்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய பவுலர்ஸான குர்னால் பாண்டியா, ரவி பிஷ்னான்னு சொல்லி 2 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. தேவைப்படுச்சுன்னா தீபக் கூட சம் ஓவர்ஸ் வந்து போல் பண்ணலாம். மொயின் அலிக்கு, ஜடேஜாக்கு அப்படி இல்லைன்னா தூபேக்கு இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல பவுலிங் ஆப்ஷனில் லெஃப்ட்டில் ஒரு பவுலர் இருக்கார், ரைட்டில் பேஸ் போடக்கூடிய பவுலரு ப்ளஸ் ஸ்லோயர்ஸ் போடக்கூடிய பவுலரான தாக்கூர்னு சொல்லி ஒரு பேலன்ஸ்டு டீமாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா லெஃப்ட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க, குர்னால் பாண்டியா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தேவ்தூர் படிக்கல விட்டுட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மொயின் அலிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. நியூ பால்ஸ் பவுலர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் மோஷின் கான், மேட் ஹென்ரி டெஃபினட்டாக போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் குர்னால் பாண்டியா, ரவி பிஷ்னாயிட்டு இருந்து ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸ்டோயினிஸ்ட் வந்து நீங்கள் அதிக ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஸோ போல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோயினிஸோட ஃபேண்டசி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தாக்கூரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டெத் பவுலராக அவரை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ஸில் குயின் டிகாக்கு, KL ராகுல் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ மறுபடியும் சேப்பா கிரவுண்டில் அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ குறிப்பாக குயின் டிகாக்கு இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், ஸோ வேர்ல்டு கப் மேட்சஸும் இந்த கிரவுண்டில் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாகவும் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஏர்லியராகவே பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் ஆகிட்டு போயிருந்தாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல கிரவுண்ட் ரெக்கார்டு கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ரொட்டேஷன் பிக்காக QDK பிக் பண்ணுங்கள். சேசிங் தான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி சேசிங்கில் QDK நீங்கள் வந்து டெஃபினட்டாக பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொட்டேஷன் பிக்காக நீங்கள் QDK கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் குயின் டிகாக்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எக்ஸலண்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், ட்ரீம் டீம் கேப்டனாக பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தாரு. அதையே இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கும் பண்ணுவாரானா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் செகண்டில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அதை பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. ரீசன் என்னென்னா இனிஷியலாக தீபக் சகர் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல அது KL ராகுல் விக்கெட்டாக கூட இருக்கலாம், இல்லைனா குயின் டிகா விக்கெட்டாக கூட இருக்கலாம். ஸோ பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கல ஒரு ரிஸ்க்கான கேப்டனாக தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நான் கொடுக்கேன். ஸ்மால் லீக்கு நீங்கள் இவர் டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் நீங்கள் கேப்டன் ஸ்கீம் ட்ரை
பண்ணிக்கலாம். ஜிஎலை பொறுத்த வரைக்கும் வேறு பிளேயர்ஸ் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் ஹூடா பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் டபுள் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல நிறைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே சைடு லெஃப்ட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ரவீந்திரா, மொயின் அலி, ஜடேஜா, துபே. ஸோ துபேக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் 3 குவாலிட்டியான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஹூடாக்கு ஒரு 2 ஓவர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பதோனி கூட பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ தீபக் கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண கன்சிடர் பண்ணுங்க. நிக்கோலஸ் பூரனை போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, இன்கேஸ் எல்எஸ்ஜி வந்து மேட்சை லூஸ் பண்ண போகிறாங்க ப்ரோ, செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பூரானை பிக் பண்ணி சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் செகண்டில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். போலிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சம் போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பதோனி பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்எஸ் கொலாப்ஸ் வராங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம சொல்கிறது தான், ஹூடாவை நீங்கள் பிக் பண்ணால் பதோனியை ஸ்கிப் பண்ணலாம், பதோனி பிக் பண்ணிங்க அப்படின்னா ஹூடாவை ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குணால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. எக்கனா ஸ்டேடியம் அப்படின்னாலே நீங்கள் குணால் பாண்டியா பிக் பண்ணிக்கலாம். பட் சேப்பா கிரவுண்டு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ்க்கு நல்லா விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருந்தாலும் பிஷ்னாய் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு குணால் பாண்டியா கூட கம்பேர் பண்ணல அதிக விக்கெட் எடுப்பாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ குறிப்பாக மிடில் ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸில் 2 விக்கெட்டாவது வந்து பிஷ்னாய் வந்து கழட்டிடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் குணால் பாண்டியா ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு போலிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ரவி பிஷ்னாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். போலிங் செகண்டில் சிவிசி கொடுக்குறது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேட் ஹென்ரி போலிங் ஃபர்ஸ்ட்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் லெஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் பேஸ் போலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸலண்ட்டான பவுலரு, ஸ்லோ இன்னிங்ஸ் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய பவுலரு சிஎஸ்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வைப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இந்த சீசனில் எக்கனா ஸ்டேடியமில் ப்ளே பண்ணதை விட அவே கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. அகேன்ஸ்ட் கேகேஆர் கூட ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாரு. ஸோ போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணையில் மோஷின் கான்ட்ட ஒரு சிவிசி ரிஸ்க்காக போங்க அப்படின்னு சொல்லி நான் ஜிஎலுக்கு உங்களை ப்ரிஃபர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்தா கூட நீங்கள் ரொட்டேஷன் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட்டாக ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கலாம். 2 விக்கெட் வரைக்கும் கூட இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா QDK ஒரு சேஃபான பிக்கு, லோகேஷ் ராகுல், நிக்கோலஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், ரவி பிஷ்னாய், மேட் ஹென்ரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஷின் கான். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7 பிளேயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அர்ஷத் கான் உள்ளே வந்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வராரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஹோம் கேம் தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு மணிமாறன் சித்தார்த்து. ஸோ அவரை 11ல் கொண்டு வருவாங்களா இல்லை இம்பாக்ட் பிளேயராக அவரை கொண்டு வருவாங்களாங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மணிமாறன் சித்தார்த்து 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக அவங்களோட 11 பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆயிருக்கு. ஸோ இம்பாக்ட் பிளேயராக மட்டும் நீங்கள் மணிமாறன் சித்தார்த்தை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ கேப்டன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ராகுல், ஜடேஜா, துபேன்னு சொல்லி தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஜடேஜா கேப்டனாகவும், சிங்கிள் ஆப்ஷன் இருக்கிறதுனால KL ராகுல் VC-ஆகவும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் தான் கீப்பர் நின்னார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. குயின் டிகாக் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி ஆப்ஷனில் மதிசா பத்ரனா, ருத்ராஜ் கேக்வாட், ரவி பிஷ்னாய், மோஷின் கான், மொயின் அலின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிஸ்கான ஒரு பட்டாளமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கான பிளேயர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஷ்னாய், 2வது மோஷின் கான், 3வது மொயின் அலி. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கோங்க. போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் CVC, கேக்வாட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும் CVC, ரவி பிஷ்னாய் செகண்ட் போலிங் பண்ணால் மட்டும் CVC, மோஷின் கான் ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணால் CVC. ஸோ மொயின் அலி போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து CVC ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பர்சன்டேஜ் வைஸாக பிளேயர்ஸ் எப்படி பிக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளேயர்ஸ் பிக் பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் 75 to 100% பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுல், நிக்கோலஸ் பூரன், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குயின் டிகாக், 3 விக்கெட் கீப்பர்ஸ். பேட்டர்ஸில் ருத்ராஜ் கேக்வாடு, சிவம் துபே. ஆல்ரவுண்டர்ஸில் ரவீந்திர ஜடேஜா, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். பவுலர்ஸில் பத்திரனா. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக பிக் பண்ணிக்கலாம். 6 பிளேயர்ஸ் பிக் பண்ணுறது அது உங்களோட ஸ்லாட்டில் இருக்குது. ஸோ சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிவம் துபே இம்பாக்ட் பிளேயராக வரப்போறாரு. ருத்ராஜ் கேக்வாட் கேச்சிங் பாயிண்டில் இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. கவர்ஸ் ரீஜன்லாம் இருக்க போகிறாரு கேப்டன் அப்படிங்கிற ரீசன் காண்டி. நெக்ஸ்ட் நிக்கோலஸ் பூரன், குயின் டிகாக். இந்த 4 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. ஸோ இந்த 4 பிளேயர்ஸில் யாருக்கு ஃப்ளாப் லிஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்க்கல. குயின் டிகாக்
பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆடின இன்னிங்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இனிஷியலாக கொஞ்சம் ஷேக் இருக்கும், சகர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா மொயின் அலிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது சிவம் துபே. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் ஆயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த கிரவுண்டில் ஆடி இருந்தாலும் மேட்சுக்கு மேட்ச் ட்ரீம் டீமில் வந்திருந்தாலும் கொஞ்சம் சிங்கிள் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ் கிட்ட நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடு, ஜடேஜா, ஸ்டோயினிஸ் டபுள் ஆப்ஷன் பிளேயரு, பத்ரினா. ஸோ இந்த 5 பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட் அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 50 to 75% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் யாருமே இல்லை. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்லையும் குர்னால் பாண்டியா மட்டும்தான் இருக்கார், மற்றபடி யாரும் வரமாட்டாங்க. ஸோ போலர்ஸை பொறுத்த வரைக்கும் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஸோ 50 to 75% பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் ட்ரீம் டீமில் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு குர்னால் பாண்டியா வருவார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா குர்னால் பாண்டியாவை சம்டைம்ஸில் ரொட்டேஷன் பிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிளேயரை மஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25 to 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் கிட்டத்தட்ட MS தோனி வரமாட்டார். ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அஜின்கியா ரஹானே பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி மட்டும்தான் இருக்கார். பவுலர்ஸில் எஸ்தாகூர், மோஷின் கான் எக்ஸலன்ட் பிக்கு, ரவி பிஷ்னாய். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. 3 CSK பிளேயர்ஸ், 3 LSG பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதில் டபுள் ஆப்ஷன் யாருக்கு ப்ரோ? மொயின் அலி டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேஃபான ஆப்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது. ஸோ 3வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஷின் கான், 4வது அஜின்கியா ரஹானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வராங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. நீங்கள் 4 பிளேஸ் பிக் பண்ணுறது இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 4 பிளேஸ் போகிறது பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் 3 பிளேஸ் போகிறது உங்களோட சாய்ஸில் இருக்குது. ஸோ ரொட்டேஷனில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. தென் லாஸ்ட்டாக லோ பர்சன்டேஜ் பிக்ஸ், அதாவது 25%க்கும் கீழே இருக்கக்கூடிய பிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா MS தோனி இருக்கார். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனி இருக்கார், தீபக் ஹூடா, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி. ஆல்ரவுண்டர்ஸில் ஆல்மோஸ்ட் யாரும் இல்லை. ஸோ போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேஷ்பாண்டே, தீபக் சகர், மேட் ஹென்ரி, அவ்வளோதான். யாருமே இல்லை. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. தாக்கூர் வேணால் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட் தான் வர போகிறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கையில் 8 பிளேயர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. இதில் தாக்கூரை நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கையில் டாப்பில் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸில் டபுள் ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாகவே MS தோனிக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது. ரொட்டேஷன் பிக்காக நீங்கள் MS தோனியை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடி டபுள் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தீபக் கூட இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா டாப்லேருந்து கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸில் ரொம்ப முக்கியமான பிளேஸ் இந்த 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு முக்கியமான பிளேஸு. ஸோ இதில் இந்த 4 பிளேஸுமே ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 பிளேஸை ரொட்டேஷனில் பிக் பண்ணுங்கள். சம் டீம்ஸில் சகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேஷ்பாண்டேவை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம் டீம்ஸில் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கன்ஃபார்மாக ட்ரீம் டீமில் வரக்கூடிய பிளேஸை சொல்லுங்க ப்ரோ இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் அப்படின்னா தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 11% அளவுக்கு ஜேபாக் பிச்சில் குறைஞ்சி போகிற அளவுக்கு இந்த சீசன் அவர் bowling பண்ணலை. ஸோ எல்லா சீசனும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக போய் லாஸ்ட் சீசன் பார்த்திங்கன்னா பர்பிள் ஹேப்லாம் வாங்கியிருந்தார். இந்த சீசனில் குவாலிட்டியான bowling பர்ஃபார்மன்ஸ் வித் எக்கனாமியோட பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. நான் தேஷ்பாண்டேவை பிலீவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் bowlingல கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்க்கல தீபக் சகர், மேட் ஹென்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ராகுல், பூரான் 2 பிளேயர் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரஹானே, கெய்க்வாட். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, ஸ்டோயினிஸ், மொயின் அலி. பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா முஸ்தபிசுர் ரஹ்மான், மோஷின் கான், ரவி பிஷ்னாய், பத்ரினா அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் ஹை ரிஸ்க் மொயின் அலி, வைஸ் கேப்டன் அதுலேயும் ஹை ரிஸ்க் ரவி பிஷ்னாய் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஃபைனல் டீம் கிடையாது. இதே பர்டிகுலர் மேட்ச்க்கு பிளேயர்ஸோட ஹெட்கில் ப்ளஸ் வென்யூ ஸ்டாட்ஸு, பிளேயரோட பேட்டில்ஸ் யார் விக்கெட் எடுத்திருக்கா அப்படின்னு. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ CSK ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம், LSG ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லி டெப்த்தான வீடியோ நாளைக்கு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபைனல் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.